ஆட்டம் இப்பதான் ஆரம்பம். இனிமே தான் சூடு பிடிக்க போகுதுன்னு ஜூலி கொடுத்த சவால் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்தே ஜூலிய ஆள காணோம்னு மக்கள்லாம் காணவில்லை போஸ்டர் ஒட்டாத அளவுக்கு தேடிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் ஜூலி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஜூலி யாருன்னு பார்த்தோம்னா, நர்ஸா தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண இவங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலயமா இளைஞர்கள் கிட்டலாம் ஒரு தெரிஞ்ச முகமா மாறினாங்க. அதை தொடர்ந்து பிக் பாஸ் மூலியமா மக்கள் கிட்டலாம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளா சோஷியல் மீடியால அதிகமா பேசப்படுற பேராவும் ஜூலி மாறி இருக்காங்க. திமுகவுடைய ஆதரவாளரா இருக்க இவங்க கடந்த சில நாட்களாகவே தாவேக தலைவர் விஜய விமர்சிச்சு வீடியோவை வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில தான் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே யாருமே எதிர்பார்க்காத வகையில தாவேகா 108 இடங்கள்ல வெற்றி பெற்று ஒரு முக்கிய கட்சியா உருவெடுத்திருக்கு. ரொம்ப நாளாவே இருந்த திராவிட கட்சியுடைய ஆதிக்கத்துக்கு இது ஒரு மாற்றா இருக்கும்னு எல்லாரிடமும் பார்க்கப்படுற இந்த நேரத்துல இந்த வெற்றியை நிறைய பேர் கொண்டாடிட்டும் வராங்க. சோ கொண்டாட்டங்கள்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்க இந்த நேரத்துல தான் ஜூலி அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னப்பா எனக்கு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, நான் எங்கேயுமே போல, இங்க தான் இருக்கேன். அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, நிரந்தர தோல்வியும் கிடையாது. எதிர்கட்சியா திமுக இருந்தா அது எவ்வளவு ஆபத்துன்னு உங்களுக்கு இன்னுமும் தெரியல. சண்டை செஞ்சே பழகுனவங்க நாங்க, களத்துக்கு இப்பதானே வந்திருக்கீங்க, இனிமேதான் ஆட்டோ சூடு பிடிக்க போகுதுன்னு அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இந்த வார்த்தை அரசியல் வட்டாரங்கள்லயும் மக்களிடையும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது வெறும் ஒரு விமர்சனமா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.